அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காரோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கனால எல்லா ஊர்லயும் இன்னைக்கு தரமான சேவை கொடுக்கிறதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் தேவைப்படுகிறது. 35 கிளைகள், 9 வருட அனுபவம், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை கொண்ட Carcare இப்ப தமிழகம் முழுவதும் பிரான்சைசி ஓபனிங்ஸ் கொடுக்குது. ஒரு முன் அனுபவம் இல்லாதவரா பல தொழில்கள் செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான தொழில் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல காலேஜ் முடிச்ச இளைஞராகிய உங்களுக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு. சோ இத பத்தின மேலும் தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் காரை எப்படி ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்கிறதுக்கான டிப்ஸ் நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெஃப்லான் கோட்டிங். டெஃப்லான் கோட்டிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எத்தனை நாள் வரைக்கும் உங்கள் காரை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். டெஃப்லான் கோட்டிங்கிறது நம்மளோட வெஹிக்கிளோட பெயிண்டிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் தான் டெஃப்லான் கோட்டிங். அதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி பெயிண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து உள்ளே நிற்கிது அப்படின்னா உங்களுக்கு நோ இஷ்யூஸ். அதே இது நீங்கள் வெஹிக்கிள் வெளியே நிப்பாட்டுறீங்க, இப்போ ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து விழுகிற பேட் ட்ராப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில மரங்கள்லேருந்து மில்க் மாதிரி சம் ட்ராப்ஸ் விழுகும். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுனா ஆசிட். இது நீங்கள் வந்து பட்டு ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகுனா அது வந்து கிளியர் கோட்டுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆசிட்டுங்கிறனால கிளியர் கோட்டுக்குள்ளே இறங்கிடும். அப்படி ஒன்ஸ் கிளியர் கோட்டுக்குள்ளே இறங்கும்போது என்ன ஆகுனா கிளியர் கோட்டையை கட் பண்ணிடும். ஸோ கிளியர் கோட் கட் ஆகும் பட்சத்தில் ஒரு 3 months பேக் நீங்கள் பார்க்கும்போது அந்த கிளியர் கோட் கட்டான எல்லா இடத்துலையுமே வந்து பெயிண்ட் வந்து பேட் அவுட் ஆகிருக்கும். ஸோ அப்படி பெயிண்ட் பேட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீபெயிண்டிங் தான் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் டெஃப்லான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயிண்டை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிடும். இதுதான் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வரும் உங்களுக்கு டெஃப்லான் கோட்டிங். டெஃப்லானோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வெஹிக்கிள் ஷோரூம் வந்து எடுக்கும்போது ஒரு கிளாசிக் லுக் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு கிளாசிக் லுக்கை வந்து நம்ம வந்து டெய்லி நம்மளுடைய வெஹிக்கிளில் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம டெஃப்லான் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நார்மலாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணாலோ நம்ம டெய்லி பார்க்கும்போது அந்த ஒரு கிளாசிக் லுக் நம்ம வெஹிக்கிள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு கிளாசிக் லுக் இருக்கிறனால உங்களுக்கு என்னென்னா ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் நமக்கு இருக்கும். இப்போ டெஃப்லான் பண்ணாத வெஹிக்கிள் ஒரு 2 or 3 years பேக் நீங்கள் டெஃப்லானே பண்ணலை நீங்கள் அப்படின்னு பட்சத்தில் இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுத்து ஒரு 5 years ஆகுதுன்னா அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 years ஆன வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்கும். இதே இது நீங்கள் வந்து இயர்லி ஒன்ஸோ அந்த மாதிரி டெஃப்லான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அது எப்படின்னா ஏன்னா சைனிங் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவுட்லுக்லேருந்து பார்க்கும் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் 5 years எடுத்த வெஹிக்கிளாக இருந்தாலும் பார்க்கும்போது ஒரு 2 years ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அதில் ஹையாக இருக்கும். இன்னொன்று டெஃப்லானோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இப்போ அந்த பேட் ட்ராப்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, பேட் ட்ராப்ஸை வந்து மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணிடும் உங்களுக்கு. அது போக இப்போ மலைகளில் வந்து நம்ம வண்டி போயிட்டு இருக்கும்போது சகதியெல்லாம் அடித்து அப்பி பிடிச்சிக்கும். டெஃப்லான் போடாத வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வாட்டர் வாஷ் பண்ணும்போது நம்ம ரஷ் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும். இதே இது டெஃப்லான் பண்ண வெஹிக்கிள்ஸ் நம்மளுடைய சகதி அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து தண்ணியை ஃப்ளோ பண்ணாலே போதும் வெஹிக்கிளில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெல் டவுன் ஆகிடும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒட்டாது, அந்த கோட்டிங் மேலே தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் பெயினில் ஒட்டாதனால உங்களுக்கு அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம டெஃப்லான் போட்ட வெஹிக்கிள்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணால் மைக்ரோஃபைபர் கிளாத் வாஷ் தான் துடைக்கணும். எதனால் சொல்கிறேன்னா இப்போ மைக்ரோஃபைபர் கிளாத் வாஷ் துடைக்கும் போது தான் உங்களுக்கு டஸ்டஸ் இருந்தாலும் அந்த கிளாத் வந்து சாஃப்டாக இருக்கிறனால உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும். இதே இது நீங்கள் வேறு ரஃப் கிளாத் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் விழுக தான் செய்யும். ஸோ மைக்ரோஃபைபர் கிளாத் வாஷ் நீங்கள் துடைக்கிறீங்க அப்படின்னா இப்போ மழை தண்ணி பட்டு அந்த அச்சு அந்த மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டெஃப்லான் பண்ண வெஹிக்கிள்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கிளாசிக் லுக் நம்ம வெஹிக்கிள் ஷோரூம்லேருந்து எடுத்த ஒரு லுக் என்ன லுக் இருந்துச்சோ அதை வந்து நம்ம வந்து 1 year வரை நம்ம வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக பார்த்துட்டே இருக்கலாம். நமக்கான அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளுடைய வெஹிக்கிள் வந்து எப்போயுமே வந்து அந்த கிளாசிக் லுக்கில் பார்க்கணும் அப்படின்னா டெஃப்லான் கோட்டிங் பண்ணிக்கிறங்க. ஸோ அந்த ஒரு டெஃப்லான் கோட்டிங் பண்ணணும் ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய 5K Carcareல எந்த சென்டர் போனாலும் நீங்கள் அந்த பிளாட்டினம் டெஃப்லான் கோட்டிங் எடுத்துக்கலாம். சிம்பிள் கான்செப்ட். நம்மளுடைய வெஹிக்கிள் எப்போயுமே நியூவாக இருக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னா டெஃப்லான் கோட்டிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே நம்மளுடைய வெஹிக்கிள் நியூவாகவே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெஃப்லான் கோட்டிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.